இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அருளாசியரால் நிரம்ப இந்த நேரத்திலே ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த இறை வார்த்தையை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் சக்தியையும் இந்த மக்களுக்கு தாரும். இந்த இறை வார்த்தை இவர்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைக்கட்டும். இந்த இறை வார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, பல்வேறு பிரச்சனைகளோடு நோயோடு துன்பத்தோடு போராடுகின்ற மக்கள் இந்த இறை வார்த்தையினால் சந்திக்கப்படட்டும். உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து இவர்களை வழிநடத்தட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 3-4 இறை வார்த்தைகள். லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயிற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயிற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். நோயிற்று படுக்கையாகி மருத்துவர்களால் கைவிடப்பட்டு மருந்துகள் எந்த பலனும் கொடுக்க முடியாத சூழலில் தனது இறுதி நாட்களில் இருக்கின்ற லாசரை பற்றி இயேசுவிடம் தெரிவித்த போது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயிற்றான் என்றார் இயேசு. இயேசுவின் சகோதரிகள் ஆள் அனுப்புகிறார்கள். முதலில் இயேசுவிடம் தெரியப்படுத்துகிறார்கள். பின்பு இயேசுவை அழைக்கின்றார்கள். தங்கள் இல்லத்திற்கு இயேசு வர வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். இயேசு எனது இல்லத்தில் இருந்தால் எனக்கு சாவில்லை, நோயில்லை, துன்பமில்லை, துயரமில்லை, மனக்கவலை இல்லை, பண பிரச்சனைகள் இல்லை, பயம் இல்லை, எதிர்காலத்தை பற்றிய ஒரு அச்சம் இல்லை. காரணம், இயேசு என்னோடு இருக்கிறார், எனது குடும்பத்தில் இருக்கிறார். பல வேளைகளில் எனது சகோதரமே, வாழ்வில் இயேசு இல்லை, நமது வாழ்வில் இயேசு இல்லை, இயேசுவின் உடனிருப்பை நாம் உணர்வதில்லை, இயேசுவை பற்றிய முழுமையான புரிதல் என்னிடம் இல்லை, இயேசு அனுபவம் இல்லை. நான் ஒரு சில இடங்கள்ல கேட்பேன், ஒரு சில மக்களிடத்துல, நீங்கள் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்தீர்களா என்று கேட்பேன். அவர்கள் சொல்லுவார்கள், இல்ல ஃபாதர், இன்னும் நான் உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புமிக்கவர்களே, இயேசு அனுபவம் இன்னும் எனது வாழ்வில் இல்லை. பாருங்க, 21வது இறைவார்த்தை, மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இயேசு இருக்கின்ற இடம், நீர் இங்கே இருந்திருந்தால், எனது இதயத்தில் இயேசு இருந்திருந்தால், எனது ஆன்மாவில் இயேசு இருந்தால், எனக்கு முடிவில்லா மரணம் இல்லை, நித்திய மரணம் இல்லை. அதனால் தான் சொல்லுகின்றார், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தின் மேல் வெற்றி கொண்டவர், மரணத்தை சாகடித்தவர். என்னோடு எனது இதயத்தில் இயேசு இருக்கும்போது எனது வாழ்வு அர்த்தமாகிறது. இயேசு என்ற ஒளியை நான் பிடித்து கொண்டு வாழும்போது எனது வாழ்வு முழுவதும் மகிழ்ச்சி அடைகிறது. ஏனென்றால் இயேசு இருக்கின்ற இடத்தில் சாவில்லை, இயேசு இருக்கின்ற இடத்தில் நோய் இல்லை, இயேசு இருக்கின்ற இடத்தில் நோக்காடு இல்லை, இயேசு இருக்கின்ற இடத்தில் பலவீனம் இல்லை. பல வேளைகளில் நான் இந்த உலகத்தோடு இருக்கும்போது எனக்கு நோய் வருகின்றது, நோக்காடு வருகின்றது, பலவீனம் வருகின்றது. வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கான சக்தி என்னிடம் பிறப்பதில்லை. ஆனால் எந்த ஒரு மனிதர் சக்தியாகிய இயேசுவை பிடிக்கின்றாரோ அவர்களுக்கு வாழ்க்கையை நடத்துவதற்கான சக்தி கிடைக்கின்றது, ஆற்றல் கிடைக்கின்றது, திறன் கிடைக்கின்றது. இந்த இறை வார்த்தையின் அபிஷேகம், இயேசுவே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டானே என்ற இறை வார்த்தையின் அபிஷேகத்தை கேட்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இரு, இந்த நாளில் எங்களோடு பயணியும். உம்முடைய அருள் பிரசன்னத்தை நாங்கள் உணர்வதற்கு இன்றைய நாளை ஆசீர்வதியும்.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.